விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விருஷாலி, நீ கவலை கொள்ள தேவையில்லை விருஷாலி. என்னால் இந்திரபிரஸ்தம் செல்ல இயலாவிடனும் நீ வேதனை கொள்ள வேண்டாம். நான் மகாராணியிடம் வேண்டி உன்னை அவ்விடம் அனுப்புவதற்கு நிச்சயம் ஏற்பாடு செய்வேன். அமைதியாயிரு. என்னுடைய கோரிக்கையானது நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள்ளது. அது மட்டுமல்ல, நான் பாண்டவர் ஐவரின் தாய் ஆவேன். நான் உனக்களித்த வாக்கினை தவற மாட்டேன் விருஷாலி. ராஜமாதா புகழ் ஓங்குக. அங்க தேசத்து அரசர் தம்மை காண அனுமதி வேண்டுகிறார். அனுமதி அளித்தேன். பணிகிறேன் ராஜமாதா. நலம் உண்டாகட்டும். விருஷாலியின் சுதந்திரத்திற்கு ஏற்பாடு செய்தேன். வா விருஷாலி, இந்திரபிரஸ்தம் எல்லை வரை உன்னை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வேன். இல்லை, எம்மை மன்னியுங்கள். நான் எப்பாடுபட்டாவது அங்கு செல்வேன். அப்பணியாற்றி தாம் சிரமம் கொள்ள தேவையில்லை. ஏன்? என் மீது உனக்கு ஐயமா? இல்லை இல்லை மகாராஜா, தம் மீது எனக்கு ஐயமே இல்லை. ஆனால் மன்னித்தருளுங்கள். அரச பரம்பரையை தாம் தமதாக்கியவர் அல்லவா? ஆகையால் கூறுகிறேன், நிம்மதியை வேண்டுகின்ற ஒருவன் ஆடம்பர வாழ்வை துறக்க எண்ணுவான். அரண்மனை ஆடம்பர வாழ்வாகும். அபாயம் நிறைந்த அதை துறக்க வேண்டும் என்று எண்ணுபவள் நான். நான் இப்போது அரசன் அல்ல விருஷாலி. ஆடம்பர வாழ்வை தியாகம் செய்தேன். நீ விரும்புவது போல் நான் ஒரு சாமானிய பிரஜையாவேன். ஐயமின்றி நீ என்னுடன் வரலாம். ராஜமாதாவிடம் அனுமதி பெற்று வா. செல் விருஷாலி. மாவீரன் கர்ணனே, என் சார்பாக என் புத்திரர்களிடத்தில் இச்செய்தியை சேர்ப்பிக்கின்ற நற்பணியினை நீ ஆற்றுவாயா?
என்னிடம் கூற பயந்து செய்தியை மடலாக அனுப்புகிறீர்களா? தம்மை தாயாக ஏற்றவன் நான். என்னிடம் தாய் கூறும் ஆணையை எல்லாம் வல்ல தெய்வத்தின் ஆணையாக ஏற்பவன் நான். எனில் நான் கூறும் செய்தியை அவர்களிடம் சென்று கூறு. என் புத்திரர்களிடத்தில் நீ நிதானமாக யோசித்து செய்தியை கூறுங்கள். நான் எனது நட்பினையும் மறவாதவனாவேன். தாய் பாசத்திற்கு இணையாக நட்பினையும் அங்கீகரித்தவன் நான். உன் மீது நம்பிக்கையுள்ளதா? நீ எப்பணி ஆற்றினாலும் தர்மத்தின் வழிதனில் அது உசிதமான முடிவாக இருக்கும் என்று அறிவேன். நீ எனது புத்திரர்களிடம் சென்று சுதந்திரத்தை பெற்றதுதான் உண்மையான ராஜ்யம் என்று கூறு. ரத்தினம் மண்ணிலிருந்து வெளிப்பட்டால்தான் அது மின்னத் துவங்கும். அவர்கள் அஸ்தினாபுரத்தை சார்ந்திருக்கும் வரை அதர்மத்தில் பங்கெடுப்பவர்களாவார்கள். ஆகையால் விரைவாக சுதந்திர ராஜ்யத்தை உருவாக்கச் சொன்னதாக கூறு. அவர்களின் ராஜ்யம் சுதந்திரம் அடைந்தால்தான் நான் இந்திரபிரஸ்தம் வர இயலும் என்று எடுத்துக் கூறு. விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாத்ரிகரானாலும் யாசகரானாலும் அந்தணரானாலும் அவர்களுக்கு செல்வம் வேண்டுமாயின் அவர்களிடம் சாமானியன் கர்ணன் வேண்டுகிறான். தயை கூர்ந்து என்னிடம் செல்வதானத்தை பெற்று ஆசீர்வதிப்பீர்களாக. அந்தணர்களே, தானத்தை ஏற்க மாட்டீர்களா? உனது தானத்தை என்னால் ஏற்க இயலாது கர்ணா. நீ தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் அல்லவா? ஆனால் இவ்விரண்டு கரங்கள் நேற்று என்னிடமிருந்து தானத்தை பெற்றதே. நேற்று நீ ஒரு அரசனாவாய். அதிகாரம் கொண்டவனுக்கும்
அதிகாரமற்றவனுக்கும் வித்தியாசம் உள்ளது. காண்பதற்கு பூனையும் புலியும் ஒன்றாக தெரியலாம், ஆனால் அவை இரண்டிற்கும் வானளவு வித்தியாசம் உள்ளது. அப்படியென்றால் நேற்று என்னிடம் அச்சம் கொண்டிருந்தீர்கள். என்னிடமிருந்து தாம் தானத்தை பெறவில்லை என்றால் தண்டிப்பேன் என்று அஞ்சினீர்கள். அந்த அச்சத்தில் தானத்தை பெற்றீர்கள் அல்லவா? காரணம் எதுவாயினும் எதற்காக இப்பொழுது இந்த அதர்மத்தை ஆற்றுகிறாய்? எம்மால் உன் கரம் கொண்டு நீ தரும் தானத்தை பெற இயலாது. ராஜ்யம் ஒன்றையே நான் தியாகம் செய்தேன். அஸ்திரம் இன்னும் என் கரங்களில் உள்ளது. நான் இன்றும் ஒரு வீரனாவேன். நான் தமது தானத்தை ஏற்கிறேன் கர்ணா. தாருங்கள், எனக்கு தாருங்கள். நலமோடு வாழ்வீர்கள். தெளிந்த நீரே அருந்துவதற்கு உகந்ததாகும். கங்கை நீரானாலும் அது கலங்கியிருக்குமா என் அருந்த இயலாது. அதைப் போலவே அஸ்திரம் கொண்டு மிரட்டிப் பெறும் ஆசீர்வாதம் வீணாகும். ஆசி வழங்குபவர்களும் வீணானவர் என்றறிந்தேன். அந்தணர்களே, எனது சந்தேகத்திற்கு விடையளிப்பீர்களா? அதிகாரமற்றவர் தர்மத்திற்கும் தகுதியற்றவரா? இது பூர்வ ஜென்ம கர்மத்தின் பலன். சென்ற ஜென்மத்தில் இவர் மற்றவருக்கு பெரும் துன்பம் இழைத்தவர். ஆகையினால் இந்த ஜென்மத்தில் அவஸ்தையை அனுபவிக்கின்றார். இந்த ஜென்மத்தில் கர்ம பலன்களை அனுபவித்த பிறகு இவருடைய அடுத்த ஜென்மம் பெரும் சுகம் வாய்ந்ததாகும். ஆனால் இந்த ஜென்மத்தில் தாம் கர்ணனின் மனதை வேதனைப்படுத்துகிறீர்களே. இனி எடுக்கவிருக்கும் ஜென்மத்தில் எதை பிராப்தமாக பெறுவீர்கள் அந்தணர்களே? அண்ணா, தாம் இந்திரபிரஸ்தத்தின் அரசர். ஆனால் எமக்கிங்கு அநியாயம் ஏற்பட்டுள்ளது. நியாயம் வழங்குங்கள். தாம் தவிப்போடு இருப்பதன் காரணம் என்ன? அஸ்தினாபுரத்திலிருந்து தற்போது செய்தி வந்துள்ளது. இந்திரபிரஸ்த நகர பூஜைக்கு எவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை.
அரச பரம்பரைக்கும் இல்லையா? நமது தாய்க்கும் இல்லையா? அப்படியெனில் தாயை அஸ்தினாபுரத்தில் சிறை வைத்துள்ளனர். எனில் அகண்டிருக்கும் அஸ்தினாபுரம் தாயின் சிறைச்சாலை ஆகிவிட்டதல்லவா? புத்திரர்களுடைய ராஜ்யத்தின் நகர பூஜையில் பங்கு பெற தாயானவர் அனுமதி பெற வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இதில் அடங்கியுள்ள தாத்பரியம் நகர பூஜைக்கானது மட்டுமல்ல. சக்கரவர்த்தியாக விளங்குபவர் அந்த அனுமதியை என்றோ வழங்கிவிட்டார். ஆனால் தாம் அனைவரும் சுதந்திர முடிவை எடுப்பதற்கு அதிகாரமற்றவர்கள். அஸ்தினாபுரத்தின் ஆணையை ஏற்பது தம் அனைவரின் தர்மமாகும். தர்ம அதர்மத்தை பற்றி நான் அறியேன். அதை அறிந்தவர் என் அண்ணனே. அன்பு செலுத்துபவனுக்கு உயிரை தருவதுதான் நான் அறிந்த முதல் தர்மம். துரோகம் இழைத்தவன் பிராணன் எடுப்பது நான் அறிந்த இரண்டாம் தர்மம். ஆகையால் தான் என்னிடம் அன்பு செலுத்துகிறீர்களா? கூறு பீமா. தம்முடைய கூற்று என்ன கோவிந்தரே? இதில் சத்தியம் யாதெனில் அஸ்தினாபுரத்தை தாக்குவதென்பது ராஜ துரோகமாகும். ஆனால் அதே சமயம் அதை மதிக்க வேண்டியது அரசராகப்பட்டவரே. தாயுடைய அன்பு புதல்வர்களாகப்பட்டவர்கள் அல்ல. சத்திய வார்த்தைகள் மாதவா. ஆற்ற வேண்டிய பணி தம்முடையதாகும். தம்முடைய அன்னை அவர்கள். தம்முடைய ராஜ்யம் இது. அஸ்திரம் தம்முடையது. இதன் தர்மம் தாமைவரும் பின்பற்ற வேண்டியது. இந்நிலையில் உபாயம்தான் என்ன? தாக்குதல் நடத்த நான் ஆணை பிறப்பிக்க இயலாது. இந்திரபிரஸ்த சேனையையும் வழங்க இயலாது. ஆனால் நம்முடைய தாயை மீட்பதற்காக தாம் நால்வரும் அஸ்தினாபுரம் சென்று அரசரிடம் வேண்டினால் அம்முயற்சியையும் நான் தடுக்க இயலாது. அஸ்திரம் எடுத்துச் செல்லவும் தடை விதிக்க இயலாது. தமது பாதுகாப்பிற்காக அதை ஏந்தக்கூடாது என்றும் நான் கூற இயலாது. ஆனால் ஒன்றை மறவாதீர்கள். முதல் தாக்குதலை தம்மில் எவர் தொடுத்தாலும் நான் ராஜ்யத்தை தியாகம் செய்வேன். விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சற்று நில்லுங்கள்.
தம்மிடம் ஒன்று கேட்க வேண்டும். தாம் என்னை மன்னிப்பீர்களா? மன்னிப்பா? எதற்காக? அன்று நான் கூறிய வார்த்தையை கேட்டு தாம் ராஜ்யத்தை தியாகம் செய்தீர்கள். அதன் பயனாக எந்த அவமானத்திலிருந்து விடுபட்டிருந்தீர்களோ அதே அவமானம் இன்று தம்மை மீண்டும் பீடித்தது. மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை விருஷாலி. நடந்ததை நான் அறிவேன். தர்மத்தின் வழியில் செல்வதற்கு பதிலாக அதிகாரத்தை கையில் ஏந்தினேன். அதிகாரம் என்னை அதர்ம வழியில் இட்டுச் சென்றது. ஆனால் உண்மையில் என்னுள் விழிப்பை ஏற்படுத்தியவள் நீதான். அடுத்தவரின் நலனுக்காக தர்ம வழியில் இருந்து தவறி நடப்பது தவறல்லவா? உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன். இரக்க குணம் தம் மனதினை இவ்வாறு வியாபித்திருக்கும் என்று இதுவரை எண்ணாது தவறு செய்தேன். அதோடு நீ இச்சிறு வயதிலேயே வாழ்வின் பெரும் தத்துவத்தை அறிந்திருப்பாய் என்று நானும் அறியாமல் இருந்தேன். எந்த மார்க்கத்தை நான் காணாமல் வாழ்ந்தேனோ அம்மார்க்கத்தை எனக்கு காட்டியவள் நீ. உன்னை வாழ்வில் கரம் பிடிப்பவன் பெரும் பாக்கியம் செய்தவனாய் விளங்குவான்.